ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். ஐயா பெங்களூர்ல கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க அந்த அரசு பேருந்துகள், தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடுன்னு இல்லாம வந்த பேருந்துகள்ல முன்னாடி தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டி, அப்புறம் எழுதியும் ஸ்டிக்கர் ஒட்டியும் ஒரு நூதன போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீங்க. அது குறித்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க போன நேர்காணல்ல. இப்போது அதனுடைய விளைவாக சேலம்ல நாம் தமிழர் கட்சியினர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்திருக்கிறார்கள். அதுவும் கவன ஈர்ப்பை பெற்றிருக்குது. இதை எப்படி பார்க்கிறீங்க? ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், அதற்கான பலன் கிடைக்கதா பார்க்கிறீங்களா? உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. இந்த போராட்டத்துக்கு முன்கூட்டி ஒரு நாள் வந்து சேலத்திலிருந்து அந்த தோழர்கள் பேசினாங்க, நாம் தமிழ் கட்சி உறவுகள் பேசினாங்க. கர்நாடகத்தில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தோம். எங்களால் பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ அரசுக்கோ எந்தவித பாதிப்பும் இடையும் ஏற்படவில்லை. அவங்க கொடுத்த புகார் அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் அவங்க செய்யலை. அதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத எங்களுடைய போராட்டம் வந்தது. அதனால் கர்நாடக அரசுக்கு கவலை கிடையாது. மக்களுக்கோ பொதுமக்களுக்கோ இடையே ஏற்பட்டால் வழக்கு போடுவாங்க, இது பண்ணுவாங்க. தமிழக அரசு கொடுத்த அழுத்தத்தின் பிறகு தான் அந்த விசாரணை இருந்துச்சு. அந்த முன்கூட்டிய பாதுகாப்பும் சரி இருந்தது. மற்றபடி வந்து கர்நாடக அரசால் உண்மையிலேயே தமிழ்நாட்டை அரசை விட கர்நாடக அரசு வந்து தமிழர்களுக்கு பாதுகாப்பு தான் இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின்றதை விட ஒன்று ராஜாத்தியம்மையா பெயரோ இல்லை கனிமொழி தயாலம்மாள் பெயரோ வைக்க சொன்னாக்கா கண்டிப்பாக வைப்பாங்க. இல்லைனாக்கா இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் வந்து இவருக்கு விருது கொடுத்தாங்க பாருங்க, இளம் பெரியார் விருது கொடுத்தாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு. குறிப்பாக அண்ணன் சீமான் உத்தரவிட்டால் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நாளில் பெரிய அளவில் நடக்கும். அண்ணன் சீமான் கையில் இருக்குது, அவர் சொல்ல ஒரு வார்த்தையில் இருக்குது. தம்பிங்க நீங்கள் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் எப்போ முன்னெடுத்து ஸ்டிக்கர் ஒட்டுங்கன்னு சொன்னாக்கா அது பெரிய அளவில் மக்களின் கவனத்தை இருக்கும், பெரிய அளவில் புரட்சி ஏற்படும். திரும்ப செய்ய மாட்டாப்புல. திரும்பலாம் வந்து அவ்வளோ செஞ்சால் பெரிய அளவில் மாற்றம் நடக்கும், ஆனால் அவர் செய்ய மாட்டார். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 8754449299. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. ஐயா திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். ஐயா பெங்களூர்ல கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க அந்த அரசு பேருந்துகள், தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடுன்னு இல்லாம வந்த பேருந்துகள்ல முன்னாடி தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டி, அப்புறம் எழுதியும் ஸ்டிக்கர் ஒட்டியும் ஒரு நூதன போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீங்க. அது குறித்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க போன நேர்காணல்ல. இப்போது அதனுடைய விளைவாக சேலம்ல நாம் தமிழர் கட்சியினர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்திருக்கிறார்கள். அதுவும் கவன ஈர்ப்பை பெற்றிருக்குது. இதை எப்படி பார்க்கிறீங்க? ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், அதற்கான பலன் கிடைத்ததா பார்க்கிறீங்களா? உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. இந்த போராட்டத்துக்கு முன்கூட்டி ஒரு நாள் வந்து சேலத்திலிருந்து அந்த தோழர்கள் பேசினாங்க, நாம் தமிழ் கட்சி உறவுகள் பேசினாங்க. அதே போல நேற்று எதிர்பார்க்காத திடீர்னு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அது பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு தமிழ்நாடு முழுக்க. இப்போ நாம செய்யறதுக்கும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய அரசியல் கட்சி செய்யறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. உண்மையை நாம் தமிழ் கட்சியினர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கிற ஊடகங்கள் தினத்தந்தி போன்ற நாளிதழெல்லாம் வந்து அந்த செய்தியாக்கியிருக்காங்க சேலத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை. ஆனா கர்நாடகத்தில் இருக்கிற அதே தமிழ் பத்திரிகைகள் தினமலர், தினகரன், தினத்தந்தி போன்ற நாடுகள்லாம் நம்முடைய போராட்டத்தை ஒரு பெரிய மதிக்கல. ஆனாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கவனத்தை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்தது நம்முடைய போராட்டமும் சரி. இப்போ நேற்று சேலத்தில் நாம் தமிழ் கட்சி செய்த போராட்டமும் அவங்களுக்கு கர்நாடகத்தோட பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் ஒரு புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இருந்தது. நிச்சயமாக. அதே நீங்கள் சொன்னது போல அங்கே தமிழ்நாட்டிலே ஒரு முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் குறித்து தமிழக ஊடகங்கள் அதை ஆக்கிறாங்க. அதே சமயத்துல கர்நாடகாவில இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் இதை பெருசா கேரி பண்ணலாம்னு சொல்றீங்க. இப்படியே மாத்தி பேசுவோம். உண்மையிலே அங்க இருக்கிறது பார்த்தோன்னா இந்த ஆதிக்கம், கர்நாடக தமிழ் பத்திரிகை சங்க தலைவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் திராவிடம் சார்ந்தவர் தான். கிட்டத்தட்ட அந்த புத்தக திருவிழா 4 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அவங்க பார்வைக்கு வந்து நம்ம கண்டிப்பா தெரியாது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷமா நம்ம போராடிட்டு இருக்கோம். பல போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கோம். நட்பா பேசுவாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள வந்து அந்த திராவிடம், தமிழ் தேசியன்ற காழ்ப்புணர்ச்சி கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லனாக்கா பத்திரிகையாளர்லாம் சொல்லி இந்த செய்தியெல்லாம் போட சொல்லியிருக்கலாம். யாரும் போடல. அத நாமளும் அவங்க போடணும்னு எதிர்பார்க்கல. அவங்க நாம செய்யறது நம்ம தமிழ் தேசிய வட்டங்களுக்கு தெரிஞ்சா போதும். பொதுமக்கள் கவனத்துக்கு தெரிஞ்சா போதும்ன்ற நம்ம நினைக்கிறோம். நம்ம செய்யற வேலை தான் பேசப்படணும். ஓகே. சொல்லுங்க. ஸோ நிச்சயமாக இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கர்நாடகாவுல இது நடக்கிற இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு வந்து கர்நாடக காவல்துறையோ அல்லது கர்நாடக அரசோ பெரிய இடர்பாடுகள் எதுவுமே செய்யல. உங்கள பெரிய அளவுல வந்து உங்களை தடுக்கல, முடக்கல. நீங்க ஒரு விசாரணைய ஆமாங்க. சந்திச்சீங்க அப்படின்றது மட்டும் சொன்னீங்க. ஆனா இங்க ஆமா. தமிழ்நாட்டுல, இப்ப தமிழ்நாடு சார்ந்த ஒரு போராட்டத்தை கர்நாடகா வேற ஒரு மாநிலத்துல அங்க இருக்கிற தமிழர்கள் முன்னெடுக்கும் பொழுது, அதுக்கு பெருசாக அரசு தரப்புல இருந்தோ, காவல்துறை தரப்புல இருந்தோ பெரிய முடக்கங்கள் இல்ல. ஆனா ஆமாங்க. தமிழ்நாட்டுல தமிழ்நாடு சார்ந்த ஒரு போராட்டம், தமிழ்நாடு உரிமைகள் சார்ந்த ஒரு போராட்டம் முன்னெடுக்கும்போது, தமிழக அரசு தரப்புல இருந்தோ அல்லது காவல்துறை தரப்புல இருந்தோ மிக வலுவான ஒரு ஒடுக்கங்கள் நிகழ்வதாக குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பா இப்ப நீங்க சொல்ற இது போன்ற தமிழர் உரிமை சார்ந்த போராட்டமாகட்டும், மக்கள் பிரச்சனையாகட்டும். இப்ப திருப்பூர்ல அண்மையில ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. அந்த குப்பை கொட்டுற அந்த ஒரு விவகாரத்துல மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு சண்டைகள்லாம் வந்து நடந்தது. போலீசாருடைய அடக்குமுறை இருந்ததாக அந்த மக்கள் பேசுறாங்க. சோ இந்த ஒரு முரண்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க எல்லாத்துக்குமே காரணம் அந்தந்த மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க இல்லைங்களா? ம். தமிழ் தேசியமா, திராவிட தேசியமான்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் ஆட்சி பண்ணல. இதுதான் மூல காரணம். இப்ப கர்நாடகத்துல நாங்க போராட்டத்த முன்னெடுத்தோம். எங்களால பொதுமக்களுக்கோ, போக்குவரத்துக்கோ, அரசுக்கோ எந்தவித பாதிப்பும் இடையூறும் ஏற்படவில்லை. அவங்க குடுத்த புகார் அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில நாங்க செய்யல. அதனால எந்தவித பாதிப்பும் ஏற்படாத தான் எங்களுடைய போராட்டம் இருந்தது. அதனால கர்நாடக அரசுக்கு கவலை கிடையாது. மக்களுக்கோ, பொதுமக்களுக்கோ இடையூறு ஏற்பட்டா வழக்கு போடுவாங்க. இது பண்ணுவாங்க. தமிழக அரசு குடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் அந்த விசாரணை இருந்துச்சு. அந்த முன்கூட்டிய பாதுகாப்பும் சரி இருந்தது. மத்தபடி வந்து கர்நாடக அரசால உண்மையிலேயே தமிழ்நாட்டை அரச விட கர்நாடக அரசு வந்து தமிழர்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே. தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தேசிய ஆட்சி இல்ல. திராவிட தேசியம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லாத திராவிடம். ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர் கிடையாது. அவர் தெலுங்கரு. கண்டிப்பா தமிழ் தேசம்னு பேசும்போது அவங்களுக்கு வந்து இயல்பாவே பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்க வந்து இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின்றத விட, ஒண்ணு ராஜாத்தி அம்மையார் பெயரோ, இல்ல கனிமொழி சாரி தயாள் அம்மாள் பெயரையோ வைக்க சொன்னாக்கா, கண்டிப்பா வைப்பாங்க. இல்லனாக்கா இப்ப சமீபத்தில திருவண்ணாமலையில வந்து இவருக்கு விருது குடுத்தாங்க பாருங்க. இளம் பெரியார் விருது குடுத்தாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு. இன்னும் இந்த இதை காவல்துறை தாண்டி கண்டிப்பா வந்து அடக்குமுறை தான் செய்யும். கைது பண்ண தான் செய்வாங்க. இப்போ வழக்கு போட அவங்க மேல வழக்கு பதிவு செய்ய போறதா கேள்விப்பட்டேன் நானு. இது உண்மையா ம். கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டுல தமிழ் உரிமை கேட்டு போராடுறாங்க. அவங்க மேல வழக்கு பதிவு செய்றது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு வந்து கர்நாடக அரச பார்த்து பாடம் கத்துக்கணும். மக்களுக்கான அரசுனாக்கா உண்மையா கர்நாடகத்துல ஆள்றவங்கள பார்த்து தான் கத்துக்கணும். ஏன்னா, இந்த கர்நாடகத்தில மொழிக்காகவோ, மக்களுக்காகவோ யார் போராடினாலும், இந்த கர்நாடக அரசு வந்து காவல்துறை உட்பட, அரசு உட்பட அவங்கள வந்து ஆதரிக்கும். சமீபத்தில பார்த்தீங்கன்னாக்கா, கன்னட ராஜ்யோத்சவம் ஒரு விழா வந்தது. அதான் மொழி வாரிய மாநில பிறந்த நாள். நவம்பர் 1. அந்த நாள்ல கர்நாடக மாண்புமிகு முதல்வர் சித்தராமையா என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? ம். கன்னடத்துக்காக போராடின கன்னட அமைப்பு தலைவர்களின் வழக்குகள ரத்து பண்ணியிருக்காரு. மேடையில அறிவிச்சிருக்காரு. அது மக்களுக்கான அரசா? மண்ணுக்கான அரசா? இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக அரசு மக்களுக்கான அரசா? நீங்க நெனச்சு பாருங்க. ஒரு மொழிக்காக போறான், இனத்துக்காக போராடுறான். இத வந்து கண்டிச்சு நீ அவன உள்ள வழக்கு போடுறனாக்கா, எவ்வளவு வன்மை தமிழர்கள் மீது உங்களுக்கு. ம். தமிழர்கள் மீது ம். பயம் இல்லன்னு தான் நெனைக்கணும் நம்ம. தமிழர்கள் நாம தமிழ் தேசியவாதிகள், தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள், மக்கள்லாம் நம்ம ஒன்றுபடாம இருந்தாக்கா, இதுவும் நடக்கும், இதுக்கு மேலயும் நடக்குங்க. ஓகே. ஓகே. இதே போன்று இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஒரு போராட்டத்த முன்னெடுத்தீங்க. நம்ம போன முறையே பேசியிருந்தோம். நெறைய பிரச்சனைகள் இருக்கும்போது, குறிப்பாக தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரே நீக்கப்பட்டதே எவ்வளவு தாமதமா போராட்டம் செய்ய வேண்டிய சூழல் இருக்குன்னு கேட்டா, நீங்க சொல்லியிருந்தீங்க. நெறைய பிரச்சனைகளை ஆமா. நமக்கு குடுக்குறாங்க. அதனால நம்முடைய உரிமைகளை பேசுவதற்கான ஸ்பேஸ் கிடைக்கல. அதை நோக்கி நம்மள சிந்திக்க விடல அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நீங்கள் முன்னெடுத்த இந்த போராட்டத்தை திருப்பி தமிழ்நாட்டுல நாம் தமிழர் முன்னெடுக்குது. இருந்தாலும் இது ஒரு பாரிய தீர்வை நோக்கி நகரணும்னா என்ன நடந்திருக்கணும்? என்ன நடக்கணும்? ஒரு ஒரு தீர்வை நோக்கி நகர்த்துகிற சக்தி தமிழ்நாட்டுல எ யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழர் மீதும், தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்ட அரசியல் தலைவர்கள் தான் முன்னெடுக்கணும் இத. அ குறிப்பா அண்ணன் சீமான் உத்தரவிட்டா, அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நாள்ல பெரிய அளவுல நடக்கும். அண்ணன் சீமான் கையில இருக்குது. அவரு சொல்ல ஒரு வார்த்தையில இருக்குது.
அவர் தம்பிங்க நீங்க வந்து அனைத்து மாவட்டங்களையும் போராட்டத்தை முன்னெடுத்து ஸ்டிக்கர் ஒட்டுங்கன்னு சொன்னாக்கா அது பெரிய அளவுல மக்களின் கவனத்தை இருக்கும், பெரிய அளவுல புரட்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாம சீமான் மட்டும் இல்ல, தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் தேசிய தலைவர்கள் மற்றும் தமிழர்கள் அக்கறை கொண்ட ஒரு ஐயா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் போன்ற ஆட்கள் அவங்களாக இருக்கட்டும், அதே போன்ற தமிழக அக்கறை கொண்ட பிற அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து முன்னெடுத்தாக்கா ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றம் வருங்க. திராவிட அரசியல் செய்ய மாட்டாங்க, திருமா செய்ய மாட்டாப்புல. ஏன்னா திருமாலாம் வந்து அவரை செஞ்சா பெரிய அளவுல மாற்றம் நடக்கும். ஆனா அவர் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவரு வேல்முருகன் போன்றவர்கள்லாம் வந்துட்டு திமுகவை நம்பி இருக்காங்க. அதனால வாய்ப்பு கிடையாது. அவங்கலாம் வந்து செய்ய மாட்டாங்க. அப்படி செய்தாக்கா கூட்டணியில இடம் கிடைக்காது. இதுதான் யதார்த்தம். ம். நீங்க சொன்னது போல கிட்டத்தட்ட 90கள்ல ஐயா ராமதாஸ் அவர்கள்லாம் வந்து இலங்கை சார்ந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாரு. அது ரொம்ப பெரிய அளவுல பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. இன்றைக்கு இப்ப ராமதாஸ் இருக்காரு, நீங்க சொன்னது போல சீமான் இருக்கிறாங்க, அன்புமணி இருக்கிறாரு. தமிழ் தலைவர்கள் அப்படின்னு சொன்னாக்க நீங்க வேல்முருகன், திருமாவளவன் தமிழ் தலைவராகவே அதை முன்னெடுக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது. இதை தாண்டி இன்னும் இது வலுவாக முன்னெடுக்கப்படாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது போல சீமான் அவர்கள் உத்தரவிட்டால் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் இதே போராட்டத்தை பேருந்துகள் தொடர்பான இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தீர்வை நோக்கி அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தமே கொடுத்திருக்க முடியும். ஈவன் மணியரசன் இருக்கிறாங்க, தமிழ் தேசிய பேரியக்கம் மணியரசன் இயக்கம் இருக்குது. இப்படி நம்ம தலைவர்கள் ஒன்றுபட்டு இதை முன்னெடுத்திருந்தா இது நடந்திருக்கும் இல்லைங்களா? ஏன் இதற்கு எது தடையாக இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க? இல்ல இதுல கவனம் செலுத்தலன்னு நினைக்கிறேன். அநேகமா அதான் தொடர்ச்சியா வேற வேற போராட்டங்கள், அரசியல் நிகழ்வுகள் அன்றாடம் அவங்களுக்கு வேற முக்கியமான போராட்டங்கள் இருந்திருக்கலாம். இதுல வந்து ஒரு கவனம் செலுத்தாம இருந்திருக்கலாம். இது பிறகு முன்னெடுக்கலான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அதனால இப்போ வந்து ஒரு பெரும் பேசு பொருளா இருக்குது. இப்போ தேர்தலுக்குள்ள கண்டிப்பா தமிழக அரசு மாத்திடுவாங்க. மாத்துறதுக்கான சூழல்கள் இருக்கு. இப்போ கண்டிப்பா நாமளும் அடுத்த கட்டமா செய்ய போறோம். அதாவது முறையா வந்து தமிழக அரசு போக்குவரத்து துறைகள்லாம் கடிதம் கொடுத்து அதை முறையா செய்யலாம் திட்டம் இருக்கு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னாக்கா இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து சேலம் நாம் தமிழர் கட்சியினர் அதாவது திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இதை வந்து அனைத்து தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலும் பேசு பொருளா இருக்கு. உண்மையிலேயே வந்து அனைத்து மாவட்டங்களையும் செய்ய வாய்ப்பு இருக்கு. இப்ப தலைவர்கள் அது செய்யல, அவங்களுக்கு அது என்ன சரியான காரணம் தெரியல. அதான் அவங்களும் தொடர்ச்சியா பல வேலைகள், பல நிகழ்வுகள் இருந்திருக்கலாம், அரசியல் பணிகள், அடுத்த தேர்தல் நோக்கி என்ன செய்யலான்ற யோசனைகள் இருந்திருக்கலாம். அதனால இப்போ நம்ம திராவிடம் வேணான்னு சொன்ன பாருங்க, இப்ப மீண்டும் அந்த விஜய் வந்து திராவிடத்தை பிடிச்சிருக்காரு. இப்ப இத்தனை பேர் சமாளிக்க வேண்டியிருக்கு. திமுக, அதிமுக, அந்த டிவிகே போன்ற ஆட்கள்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. அதனால அவங்களுக்கு இப்ப பெரும் வேலை பழுகள் வந்திருக்கலாம். அதனால இது சரியா கவனம் செலுத்திருக்க மாட்டாங்க. இப்போ அனைவரும் கவனத்தை ஈர்க்கப்பட்டதால இதை வந்து மிகப்பெரிய அண்ணன் வந்து இப்ப அறிவிக்குவார் நினைக்கிறேன். அண்ணன் சீமான், மணியரசன் எல்லாம் வந்து அவங்க அறிவிப்பாங்க. அறிவிப்பு செய்து பெரிய அளவில் அதை மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன். அவங்க கையில் தான் அந்த போராட்டம் இருக்கு. அநேகமா ஏர்போர்ட் மூர்த்தியார் கூட வெளியே இருந்திருந்தாக்கா இதை முன்னெடுத்திருப்பாரு. ஓகே, இப்ப நீங்க சொல்றது போல இது போக்குவரத்து அப்படிங்கறத தாண்டி இன்னும் மிக முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய, கவனிக்கப்பட வேண்டிய தமிழ்நாடே கவன ஈர்ப்பை நோக்கி திருப்பி செய்ய வேண்டிய சில போராட்டங்களை பட்டியலிடணும்னா எதையெல்லாம் சொல்ல முடியும்? முதல்ல திராவிட மொழியினங்க. முதல் காரணமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் திராவிடம் தான். இந்த திராவிட ஆட்சியை ஒழிச்சாக்கா நீங்க ஆட்டோமேட்டிக்கா தமிழுக்கான கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாமே கிடைக்கும். நீங்க அரசு மருத்துவமனைலாம் போனாக்கா நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, அங்கேயும் பாத்தீங்கன்னா கூட அந்த மருத்துவம் வந்து சரி கிடையாது. நீங்க வந்து ஓரளவுக்கு சென்னையில வந்து அரசு மருத்துவமனை ஒரு இதுவா இருக்கு. ஆனா மற்ற மாவட்டங்கள்லாம் போனாக்கா மருத்துவம் சரியே கிடையாது. மருத்துவர்கள் இருக்காங்க, அது சரியான நேரத்துக்கு வர்றதுக்கு கிடையாது. ஏன்னா மூல காரணம் பாத்தீங்கன்னாக்கா இங்க எல்லாம் வந்து பார்த்தா அந்த ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியாளர்கள் சரியா இருந்தா அனைத்து வேலைகளும் நடக்கும். இங்க விவசாயத்துக்கு தேவையான எதுவும் இலவசங்கள், முதல்ல இலவசத்தை ஒழிக்கணுங்க. இலவசத்தை ஒழிக்கணும், கல்வியை தரத்தை மேம்படுத்தணும், டாஸ்மாக் ஒழிக்கணும். இந்த டாஸ்மாக் ஒழிக்கணும். அதே மாதிரி வட இந்தியர்களின் நுழைவு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு, அதை கட்டுப்படுத்தணும். அவங்க உழைக்க தான் வராங்க. அவங்க உழைக்க வரதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்திய மயமா மாறி போச்சு. அவங்க தீர்மானிச்சதான் இன்னைக்கு வாக்குகள்ன்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா திருப்பூர்லாம் வந்து அங்க நின்று மேயர்லாம் கூட இவர் வந்துருவாப்புல, யாரு வட இந்தியர் வந்துருவாங்க. மேயர், எம்எல்ஏக்கள், மந்திரிகள் கூட வட இந்தியர் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு திருப்பூர் மாறிடுச்சு. திருப்பூர், கோவை எல்லாம் வந்து வட இந்திய மயமா மாறிட்டு இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்.
இதெல்லாம் ஒரு தூய தமிழ் தேசியவாதி வந்தா மட்டும்தான் முதல்ல திராவிடத்தை ஒழிக்கணும். இந்த திராவிடம் பேசுறவன் வாயை உடைச்சாக்கா எல்லாம் சரியா இருக்கும். இனியும் திராவிடத்தை பேசக்கூடாதுங்க. இப்ப சமீபத்துல கூட எனக்கு ஒருத்தர் மெடல் விட்டு போட்டிருந்தாப்புல. இந்த திராவிடம் அது இதுன்னு கதையெல்லாம் அப்படி தெரியாதீங்க. இந்த பெரியாரு அந்த அப்படிலாம் பொய் சொல்லி ஏமாத்தாதீங்க. இந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டுல விட்டு கர்நாடகத்தை விடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேரடியா எனக்கு கனடா போய் சேர்ந்தவர் வந்து இது பண்ணியிருக்காப்புல. இன்ஸ்டாகிராம் போட்டிருக்காப்புல. அதனால திராவிடத்தை யாரும் ஏத்துக்கிறது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டின் அனைத்து பிரச்சனையும் தீர்வுக்கு திராவிடம் தான். திராவிடத்தை ஒழிக்கிறது தான் சரியா இருக்குங்க.